அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 12th எக்கனாமிக்ஸ்ல லாஸ்ட் லெசன், அதாவது 11th லெசன்ல பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். ஸோ இதோட எக்கனாமிக் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கண்டென்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம். ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதனாலேயே தவறாக வடிவமைத்த திட்டம் வெற்றியடைந்து விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட் தாட்சர் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன அப்படிங்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்றதுனால ஒரு மேபி ஒரு நல்ல பிளான் வந்து சக்சஸ் ஆகாம போகலாம். ஆனா நல்லா பிளான் பண்றதுனால மட்டுமே வந்து தவறாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் சக்சஸ் ஆகாது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ எது செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். சரிங்களா? ஸோ அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்தோட நடைமுறைகள் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுகளினுடைய சிறப்பியல்புகள் என்ன? வளர்ச்சி குன்றிய நாடுகள், அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா எக்கனாமிக்கலி டெவலப்ட் இல்லாதது, அன்டெவலப்ட் கண்ட்ரிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ வளர்ச்சி குன்றிய நாடுகளை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி அறியலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலக வங்கியினுடைய வளர்ச்சி அறிக்கையின்படி தலாவீத மொத்த நாட்டு வருமானத்தினுடைய அடிப்படையில் நாடுகள் வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ உலக வங்கி அறிக்கையை பொறுத்த வரைக்கும் குறைந்த வருமானமுடைய நாடுகள், நடுத்தர வருமானமுடைய நாடுகள், அதிக வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்றாங்க. இந்த குறைந்த வருமானமுடைய நாடுகளை பொறுத்த வரைக்கும் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி $906 மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. நடுத்தர வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தலாவித மொத்த நாட்டு உற்பத்தி $906 to $11,115 இடையே இருக்கக்கூடியதான் வந்து நடுத்தர வருமான நாடுகள். அதிக வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தலாவித மொத்த நாட்டு உற்பத்தி $11,116 மேல இருக்கக்கூடிய $16 மேல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அதிக வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? இப்ப பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? சோ இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட 6th to 9th கண்டென்ட், 10th புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டா இருக்கும். அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் 11th 12th இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம முதல்ல பார்த்துட்டோம். பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத பேசிக் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த லெசன்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன வேற்றுமைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ந்த நாடுகளின் பொருளாதார பிரச்சனைகளை கையாள்கிறது. சரிங்களா? இங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது வளரும் நாடுகளுடைய பிரச்சனைகளை கையாள்கிறது. ஸோ இங்க மாற்றங்கள் படிப்படியாகவும் நிதானமாகவும் நிகழ்கிறது. இங்க தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்கிறது. இங்க அதிக அளவான உற்பத்தியை குறிக்கிறது. இங்க உற்பத்தியை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களினுடைய வகைகளும் மாறுகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது எண்ணிக்கை அடிப்படையிலானது, அதாவது தலா வருமானம் அதிகரிப்பை குறிக்கும். இங்க எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது, வெறும் குவான்டிட்டி மட்டும் கிடையாது, குவாலிட்டி வைஸ்லயுமே வந்து செக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறுகிய எல்லை உடையது. இது விரிவான பொருள் கொண்ட சொல் முன்னேற்றம், அதாவது வளர்ச்சி பிளஸ் மாற்றம் ரெண்டுமே தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அங்க ஆல்ரெடி டெவலப்ட், அங்க அதுக்கான நம்மளுடைய சமூக ஒரு அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. ஆல்ரெடி தேவையா இருக்கிறதுக்கு மேல நம்மளுக்கு என்னென்ன பர்பஸ் வேணுமோ அதுக்கப்புறம் அதை வளர்ச்சி வந்து growth இருக்கிறதா வந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பேசிக் நீடு அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான ஒரு growth அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்தா போதும். ஸோ இதுதான் வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ இது எல்லாமே வந்து டெவலப்டு கண்ட்ரிஸை சாரும். இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஒரு அன்டெவலப்டு கண்ட்ரிஸை பொறுத்து சாரும். சரிங்களா? அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுதல். ஸோ இதுக்குன்னு சொல்லி சில குறியீடுகள்லாம் கொடுத்திருக்காங்க. நிர்ணயிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல காரணிகள் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயம் செய்கிறது. அவற்றை 4 வகையாக பிரிக்கலாம். அவையாவன பொருளாதாரம், சமூகம், அரசியல் மற்றும் மதம் சார்ந்த காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய 4 காரணிகள். இவற்றை பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சாராத பிற காரணிகள் என எளிமையாக 2 வகையாகவும் பிரித்து விடலாம். அப்படி பார்க்கும்போது பொருளாதாரம் மற்றும் பொருளாதார காரணிகள் என்ன அப்படின்னா, இப்ப பொருளாதார காரணிகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள், மூலதன ஆக்கம், சந்தையினுடைய அளவு, கட்டமைப்பு மாற்றம், நிதியியல் அமைப்பு, சந்தையிடப்பட்ட உபரி, பன்னாட்டு வாணிகம், பொருளாதார அமைப்பு, இது எல்லாமே சேர்ந்த ஒன்றாய் இருக்கும். பொருளாதாரம் சாராத காரணிகளை பொறுத்த வரைக்கும் மனித வளம், தொழில்நுட்ப அறிவு, அரசியல் சுதந்திரம், சமூக அமைப்பு, ஊழலற்ற நிர்வாகம், முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம், நீதி போதனை, அறநெறி மற்றும் சமூக விழுமியங்கள், சூதாட்ட முதலாளித்துவம், பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம், இது எல்லாமே வந்து பொருளாதாரம் சாராத காரணிகள் கீழே வருது. அப்படி பார்க்கும்போது இயற்கையாகவே பேசிக்கா நம்மளுக்கு சாதகமா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பொருளாதார காரணிகளுக்கு வரும். அதை தாண்டி சில
சில கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா எலிஜிபிளா கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே பொருளாதாரம் சாராத காரணிகளை சார்ந்து வரும். இப்படி இருக்கும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மனித வளம்னு வச்சுக்கலாமே, எனக்கு இப்போ நான் ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபார்ம் வேலை செய்யறதுக்காக எனக்கு ஒரு 50ல இருந்து 100 பேர் தேவைப்படுது அப்படிங்கறத வச்சுக்கலாம். ஆனா அந்த மனித வளம் அப்படிங்கிறது 50-100 பேரை நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 50-100 பேர்த்துக்கும் என்னோட ஃபார்ம் கீழே ஒர்க் பண்ணுங்க கூட ஒரு காரணம் இருக்கணும், ஒரு தாட் இருக்கணும். அவங்களுக்கு என்ன நான் கொடுக்கக்கூடிய சம்பள விதங்கள் எல்லாமே சரிப்பட்டு வரணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அவங்களால என் ஃபார்ம்ல வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது மனித வளமே பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் சாராத காரணிகள்ல தான் வருது. அரசியல் சுதந்திரமா இருக்கட்டும், இல்ல தொழில்நுட்ப அறிவா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே ஃபீல்ட்ல ஐடி டெக்னாலஜி எடுத்து கம்ப்ளீட்டா அதை முடிச்சிருப்பாங்க. அந்த ஃபீல்டுக்கான தேவைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேயுமே லாகிங் ஆகும். அதே மாதிரி சமூக அமைப்புல நிறைய வேறுபாடுகள் இருக்கு, நிறைய பாகுபாடுகள் இருக்கு. அப்படி வேறுபாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு சாரர் இன்னொரு சாரருக்கு உதவி செய்யறதுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்ப இது எல்லாமே அதுல கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதாரம் சாராத காரணிகளை தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப இயற்கை வளங்கள் இது கீழே இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ எதெல்லாம் வந்து இது பொருளாதாரம் சார்ந்த காரணிகள் வருது, என்ன காரணங்கள்னால இது பொருளாதாரம் சாராத காரணிகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை வச்சுதான் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வறுமையை பத்தி தாதாபாய் நௌரோஜி ஒரு நூல்ல எழுதியிருப்பாரு. ஸோ அதுலதான் தலா வருமானம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வறுமையினுடைய நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தங்களுடைய விஷய சைக்கிள். இப்போ ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த நச்சு சுழற்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ குறைந்த உற்பத்தி திறன் இருக்கிறனால அவங்களுடைய உண்மை வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்மியா இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது தான் அவங்களால இன்கம் அதிக அளவு ஈட்ட முடியும். அப்ப இன்கமே கம்மியா இருக்கும்போது என்ன பண்ண முடியும், அவங்களால நிறைய சேமிக்க முடியாது. வாங்குற காசெல்லாம் ப்ராப்பரா அதை செலவு பண்றதுக்கே வந்து அவங்களுக்கு போயிடும். அப்ப குறைந்த அளவிலான சேமிப்பும் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கிறனால அவங்களுடைய தேவைகளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 10,000 ரூபாய் வச்சிருக்க அவங்கதான் வந்து அவ்வளவுதான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல 10,000 ரூபாய்க்கு நான் பார்ட்டி பண்றதுக்கோ இல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கோ இல்ல என்னால வந்து ட்ரிப் போறதுக்கோ முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய தேவைகளுமே வந்து சுருக்கப்படும். இல்ல எனக்கு 100 ரூபாய் இருக்கிறது போதும், 50 ரூபாய் இருக்கக்கூடிய ட்ரிப் போனா போதும், இந்த மாதிரியான சுருக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். அப்ப குறைந்த அளவு தேவை இருக்கும். அகைன் குறைந்த அளவு தேவை இருந்துச்சு அப்படின்னா அப்ப அவங்களுடைய முதலீடும் கம்மியானதா இருக்கும். குறைந்த அளவிலான முதலீடு உடல் மற்றும் மனித மூலதனத்தில் ரெண்டுமே இருக்கும். ஸோ அப்படி வந்து 10,000 தான் சம்பாதிக்கிற இடத்துல அவங்க வந்து ஃப்ரூட்ஸுக்கோ நட்ஸுக்கோ வந்து அவங்களால கண்டிப்பா வந்து செலவு பண்ண முடியாது. அவங்களுடைய அன்றாட சாப்பாடுக்கே அவங்க கஷ்டப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் கான்சியஸ் அவங்களுக்கு இல்லாம இருக்கும். அப்படி பார்க்கும்போது குறைந்த அளவிலான தேவை இருக்கவங்களுக்கு குறைந்த அளவிலான முதலீடு உடல் மற்றும் மனித மூலதனத்துல இருக்கும். ஸோ இது வந்து திருப்பி அப்ப குறைந்த அளவு உடல் மூலதனம் இருக்கும்போது என்ன ஆகும், அகைன் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா அகைன் உண்மை வருமானம் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து ரிப்பீட்டடா ஒரு சைக்கிளா நடந்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வறுமையினுடைய நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதவே திருப்பி 2 கிராஃபா போட்டுக்கலாம். இவங்களுடைய growth கிராஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று போடும், வளர்ச்சி அப்படின்னு ஒன்று போடலாம், டெவலப்மெண்ட் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் ஒன்று போடலாம். ஸோ அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி கம்மியாக அவங்களுடைய முன்னேற்றமும் வந்து கம்மியாகும். ஸோ இதுவுமே வந்து வறுமையினுடைய நச்சு சுழற்சியின் கீழே தான் வருது. சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லயுமே வறுமை அப்படிங்கிற டாபிக்ல இது வந்தே ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் இந்த லெசனே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த வறுமையினுடைய நச்சு சுழற்சி உடைத்தல். ஸோ இது எப்படி வந்து இதை ரெகுலரைஸ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த நச்சு சுழற்சியிலேருந்து அவங்க மாறுபடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊரகத்துக்குன்னு சொல்லி சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் சில ஸ்கீம்ஸ் வரும். ஸோ மக்களுடைய முன்னேற்றத்துக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தல், அவங்களுக்கான போதுமான செலவுகள் அவங்களுக்கு கொடுக்கும். மறைமுக வேலையின்மை, இந்த வேலையின்மை வந்து கம்மி பண்ணிட்டோம்னாலே வறுமையோட நச்சு சுழற்சி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ராபின்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்கப்படுவதை குறிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இங்க டால்டன் அப்படிங்கிறவரு பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகளே ஆகும். ஸோ அப்போ ஒரு ஸ்கீமை நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்கீமா கொடுக்காம அந்த ஸ்கீம்னால அந்த மக்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும், அந்த பலன்கள் மூலமா அவங்களுடைய டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு growth இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு ஸ்கீமை கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து வறுமையோட இந்த விஷய சைக்கிள தான் நச்சு சுழற்சி அப்படிங்கறத நம்ம உடைக்க முடியும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பிளானிங்னா என்ன, பிளானிங் பத்தி என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.